9ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் பாடத்தை எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 1 பேஜ். நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேர்ந்து நான் நடத்த போகிறேன். கடந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னு ஒரு பார்வை பார்க்க போகிறோம். கடந்த கிளாஸில் முதல் அளவீடை பற்றி பார்த்தோம், ஒரு அறிமுகம் கொடுத்தேன். அடுத்தபடியாக இயற்பியல் அளவுகளை பற்றி பார்த்தோம். அடுத்த இயற்பியல் அளவுகளில் கிலோகிராம், செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொன்றா பார்த்தோம். அடுத்த அலகு என்றால் என்னன்னு ஒன்று கேள்வி கேட்டிருந்தேன், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த 2ஆம் பக்கத்தில் சிஜிஎஸ் முறை, எம்கேஎஸ் முறை, எஃபிஎஸ் முறை ஆகியவற்றை நம்ம என்ன செய்யணும் மிக தெளிவாக நம்ம என்ன செய்யும் பார்த்தோம். அடுத்தபடி எஸ்ஐ அலகு முறையை பற்றி பார்த்தோம். எஸ்ஐ அலகு முறையில் நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம என்ன செஞ்சோம் நீளத்தை பற்றி நம்ம எப்படி படித்தோம்னு சொல்லிட்டு இரு புள்ளிகளுக்கு இடையில் உள்ளதை பற்றி படித்தோம். அடுத்தபடியாக வானியல் அலகு, ஒளி ஆண்டு, விண்ணின் ஆரத்தை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் க்ளீனாக படித்தோம். இந்நேரத்தில் என்ன செய்யணும் ஒவ்வொன்றா படித்தோம். சிறிய அலகுகளை பற்றி படித்தோம். இந்நேரத்தில் நம்ம படிக்க போகிற பாடம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோன்னா நிறைய பற்றி படிக்க போகிறோம். நிறைய பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பற்பொருட்களின் அளவாகும். நிறையில் எஸ்ஐ அலகு கிலோகிராம் என அழைக்கப்படுகிறது. நிறைய நீ கடைக்கு போகிற, கடையில் போய் 1 கிலோ கத்திரிக்காய் கேட்க, 1 கிலோ மாங்காய் கேட்க, 1 கிலோ என்ன செய்கிற வெண்டைக்காய் கேட்குற, இதுதான் நிறை. அந்த நிறையில் நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், கிலோகிராம்ங்கிற ஒரு அளவால் நம்ம அளப்போம். ஐயா 1 கிலோகிராம் தா, ஐயா 2 கிலோகிராம் தா அப்படின்னு என்ன சொல்லுவோம் முதல் நம்ம கேட்போம். இதான் பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்னும் இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவீடுகளின் பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டியம் இரிடியம் உலோகங்களால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளை நிறை என அழைக்கப்படுகிறது. பேஜ் நம்பர் 3ஆம் பக்கத்தில் இருக்குது. நிறைய பற்றி கொடுத்துருக்காங்க. பற்பொருட்களின் அளவு ஆகும். 1 கிலோகிராம்னு அழைக்கிறோம். செவ்ரஸ் நாட்டுக்காரர் இல்லை, இது ஒரு பொருள்னு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி உருளை வச்சுருக்கிறாங்க. அடுத்தபடியாக கிராம் மற்றும் மில்லிகிராம் ஆகிய அலகுகள் கிலோகிராம் என்ற உலகில் துணை பன்மடங்குகளாகும். அதே போல் குவிண்டால் மற்றும் மெட்ரிக் டன் ஆகியவை 1 கிலோகிராம் என அழைக்கப்படுகிறது. 1 கிராம்ங்கிறது நல்லா கவனிச்சுக்கோ, 1 கிராம் 1/1000 கிலோகிராம். இதில் 1 கிராம் என்கிறது 1/1000 கிலோகிராம் டேஷ் 0.0001 கிலோகிராம். 1 மில்லிகிராம் அளவு கொடுத்துருக்காங்க, 1 குவிண்டால் கொடுத்துருக்காங்க, அடுத்தப்ப 1 மெட்ரிக் டன் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் என்ன செய்கிறாங்க க்ளீனாக நிறைய பற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்தபடியாக அணுநிறை அலகு, புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அணுநிறை என்ற அலகால் குறிப்பிடுகிறோம். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போன்றவைகளை அணுநிறை என்ற அலகால் குறிப்பிடுகிறோம். அணுநிறை அலகு C² அணுவின் நிறை 1/12 மடங்கு ஆகும். C² 1/12 மடங்கு ஆகும். அடுத்தபடியாக காலம். இதில் நீ பார்க்க போனால் இதில் கூட நீ 3ஆம் பக்கத்தில் லாஸ்ட்டில் நீ பார்த்தேன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்களே உடையது. நம்ம கூட பாடத்தில் படிச்சிருப்போம். எலக்ட்ரானா எதிர்மின் சுமை உடையது, புரோட்டானா நேர்மின் உடையது, நியூட்ரானா நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது, பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது. இப்போ அடுத்தபடியாக நீ பார்க்க போகிறது என்னென்னா காலத்தை பற்றி நீ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். காலம் என்பது நிகழ்வுகளையும் அவற்றிற்கிடையான இடைவெளிகளையும் விடக்கூடியதே ஆகும். காலத்தில் எஸ்ஐ அலகு வினாடி ஆகும். ஒளியானது 29 லட்சத்துக்கு மீட்டர் தொலைவில் வெற்றிடத்தில் பருவதற்கு தேவையான காலம் 1 வினாடி ஆகும். 1 வினாடி என்பது சராசரி சூரிய நாளில் 1/86,400 மடங்கு என்றும் வழங்கப்படுகின்றது. காலத்தில் மிகப்பெரிய அலகுகள் நாள், மாதம், வருடம், மில்லியனம் என்று அழைக்கப்படுகிறது. 1 மில்லியன் என்பது 3.16 × 10⁻⁹ வினாடி ஆகும் காலம். இப்போ அடுத்த காலத்தை பற்றி படிக்கும். காலத்தை நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம். மணி எத்தனைன்னு கேட்போம், 8 மணி. ஐயா நிமிடம் எத்தனை, 47 நிமிடம். ஐயா வினாடி எத்தனை, ஒரு வினாடிக்கு 60 வினாடிகள் சேர்ந்து 1 நிமிஷம். 60 நிமிஷம் சேர்ந்து 1 மணி.
24 மணி நேரம் சேர்ந்து ஒரு நாள். இப்படி ஒவ்வொன்றையும் காலத்தை பற்றி என்ன செய்யணும், வகைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காலங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய கையில் உள்ள வாட்சுகளில் நீ பார்க்க கூட காலங்கள் நினைச்ச காலம் நினைச்ச காலத்தின் அருமையை அறிந்து வாழவிடில் கண்ணீர் விடுவா. அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது. எனவே காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலம். ஒரு மனுஷனுக்கு 365 நாட்கள் சேர்ந்து ஒரு காலமாக என்ன செய்யும், மாறக்கூடியது. 365 நாட்கள் சேர்ந்தால் தான் ஒரு மனிதனுடைய வயது ஒரு வருடம். இப்படி காலத்தை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரைட். அடுத்தது வெப்பநிலையை பற்றி பார்ப்போம். வெப்பநிலை என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிக்கிறது. வெப்பநிலையில் SI அலகு கெல்வின் என்று அழைக்கப்படுகிறது. கெல்வின் என்பது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் நீரின் முப்புள்ளிகள் ட்ரிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஆகும். நீரின் முப்புள்ளி என்பது நிறைவுற்ற நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருக்கும். வெப்பநிலையில் என்பது பொதுவாக தனிச்சுழி வெப்பநிலை எனப்படும். வெப்பநிலையில் மற்ற அலகுகள் டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் என்று அழைக்கப்படுகிறது. ஹீட் வெப்பநிலை, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் நம்மளை பார்த்து சொல்லுவார், ஹீட் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு பார்ப்பார். ஒரு ஃபாரன்ஹீட்டை வச்சு நம்மளை பார்ப்பாங்க. பார்த்து 98 நார்மலாக இருக்குது, 100 காய்ச்சல் இருக்குது. அது மாதிரி கொதிக்கிற கொதிக்கிற போது என்ன வெப்பநிலை 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை இருக்கும். தண்ணி கொதிக்குதா, அப்போ தண்ணியின் வெப்பநிலை 100 டிகிரி சென்டிகிரேட் 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை தண்ணி கொதிச்சிரும். இதுதான் வெப்பநிலை. வெப்பநிலைக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எனவே இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வெப்பநிலையை பற்றி பார்த்தோம், காலத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் கவனிச்சுக்கோமா. லாஸ்ட் கிளாஸ் ஐ வில் ஸ்டடி ஃப்ரம் த மெஷர்மெண்ட், the important objects of the learning objects. I study next introduction of this measurement, next physical quantities, next units, that is a very important 2 marks question. Next CGS முறை, FBS முறை, MKS முறை, next SI system, next physical quantity, area, volume, density, movement, momentum, acceleration, force, pressure, energy, surface. Next length, mass, time, temperature, electric current, luminous intensity, amount of substance. That is a very important for last classes. In this class, the next is length, the fundamental units. That is astrological unit, light year and Paris. The light year and Paris. That is a very important for last class. That is a very important question. In this day, a new subject was studied of the new subject, that is mass. That is mass. Mass is the quantity of matter contained in the body. The SI unit of mass is kilogram. You are going to shop and buy some vegetables, 1 kilogram potato, 1 kilogram brinjal. That is a kilogram is a very important for mass. The international the platinum the cylinder made of the platinum iridium alloy kept in the International Bureau of Weights and measured at Serres, France. The units gram and milligrams are the submultiples of 10 of the unit kilogram. Similarly, the quintal of the multiple of 10 is a unit. 1 kilogram, 1,000 into 1 kilogram is equal to 0.001 kilogram. When the milligram is equal to next to the quintal, the metric ton. That is a very important subject of the mass. The next is time. The next is atomic mass unit. Mass of the proton, electron, neutron can be determined using atomic mass unit. The next is time. The time is a very important. The time is a measure of the duration, events and intervals. And that is the SI unit of time is second. 1 second. The SI unit of time is second. 1 second is the time required for the light of propagate. That is the 29, 97 and 92 to 458 meters through the vacuum. It is also defined as the 1/86, 440 of the mean solar day. The larger unit of measuring time are day, month and millennium each. 1 millennium is equal to 3.16 in 10 to the power 9 years. The time is a very important 2 marks question.
Next is the temperature. The temperature is the measure of the hotness and coldness of the body. You are going to hospital, the doctor to give the Fahrenheit to temperature for your body. 96.86 is the normal temperature. The 100 you are 100 temperature, 100 degrees centigrade, you are afraid from the fever. 1 Kelvin is the fraction, and thermodynamic temperature of the triple point of water. The temperature at which saturated water vapor, pure water, and melting point ice are the equilibrium. 0 Kelvin is commonly known as absolute zero. The other unit of measuring temperature degree Celsius and Fahrenheit. That's the two very important 2 marks question. Time and temperature. Time and temperature. Time and temperature. In this lesson, there is a so many very important questions are present in them. One is time. Next is temperature. That is the atomic mass unit. That is also atomic mass unit. That is mass. That is a very important question for the in half-yearly examination. That is a 2 marks question. You are write the examination for in half-yearly examination. The questions are compulsory to you write of them. Next is the time. Time is 1 million is equal to 3.16. 3.16 in 10 to the power 9 second. That is a very important question. That is very important. That is a very important questions for study of them. That is a very important question. Next is unit prefix. The unit prefix are the symbols placed before the symbol of the unit of specific the order of magnitude of the quantity. They are useful to express very large and very small quantities. That is very large and very small quantities. Kilo is the unit prefix is the unit. Kilometer. The unit prefix stands for specific positive and a negative power of 10. Some unit prefixes are given in table 1.6. The power, beta, tera, giga, mega, kilo, hecta. That is the symbol are present in the right side of the column. The right side of the column. That is a very important columns are viewed by. The physical quantity is very different proportion, like the 10 to the power minus 15 is being diameter of includes in 10 to the power 26 meter being distance between two stars. 9.11 in 10 to the power minus 31 kilogram being is the mass of the electron. 2.2 10 to the power 41 kilogram being is the mass of the Milky Way galaxy. That is a very important 2 marks question. Units of prefix. Unit of prefix. In half-yearly examination, the time and temperature unit of prefix is a very important question. Very important question. அடுத்தபடியாக அலகுகளுக்கான முன்னீடுகள் தமிழ் மீடியம் கவனிச்சுக்கோ. அலகுகளுக்கான பேஜ் நம்பர் 4ஆம் பேஜ் எடுத்து வச்சுக்கோ. லாஸ்ட்டில் இருக்குது. அலகுகளுக்கான முன்னீடுகள் என்பவை ஒரு அளவீட்டின் எண்ண அளவை குறிப்பதற்காக ஒரு அலகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடு ஆகும். அவை மிகப்பெரிய அல்லது மிகச்சிறிய அளவுகளை குறிப்பதற்கு பயன்படுகின்றன. கிலோமீட்டர் என்பதில் கிலோ என்பது முன்னீடு ஆகும். முன்னீடு என்பது பக்கத்தின் நேர்க்குறி அல்லது எதிர்க்குறி எண்ணை குறிக்கின்றது. ஒரு சில அலகுகளுக்கான முன்னீடுகள் அட்டவணை 16 குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்பியல் அளவீடுகளில் மதிப்புகளில் மிகப்பெரிய அளவில் மாறுபடக்கூடியவை. நம் அணுவில் உட்கருவின் ஆரத்தினை 10.15 எனவும் இரு விண்மீன்களுக்கு இடையான தொலைவை 10x26 மீட்டர் எனவும் குறிக்கின்றோம். எலக்ட்ரானின் நிறையை 9.11 in 10 to the power minus 31 கிலோகிராம் எனவும் பால்வெளி திறத்தின் அண்டத்தின் நிலையை 22.10 to the power 41 என்றும் குறிக்கின்றோம். நீ கூட பார்க்கலாம், அந்த அட்டவணையில் பாரு. 10.15 பீட்டா முன்னீடு பி, 10.12 டெரா டி, 10.9 ஜிகா ஜி, 10.6 மெகா எம், 10.3 கிலோ கே, 10.2 ஹெக்டா ஹைச், 10⁻1 டெக்கா டிஏ இப்படின்னு ஒரு அளவால் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, குறித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது குறிச்சிருக்காங்க. இதுதான் அலகுகளுக்கான முன்னீடுகள். ஒரு அலகை நம்ம எப்படி குறியீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னீடுகள் இதுவாகுன்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக எஸ்ஐ அலகுகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும். எஸ்ஐ அலகு முறையில் என்னது நம்ம என்ன செய்யணும், எழுதணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இதில் என்ன செய்ய பார்க்க போகிறோம். இதில் 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
பரீட்சைக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எஸ்ஏஎல் முறைகள் பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் படித்து வச்சுருந்தோம்னா ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பதவியாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே இந்த 10 இதுலேயும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அலகுகளுக்கான முன்னீடுகளை பற்றி படிக்க சொன்னேன், வெப்பநிலையை படிக்க சொன்னேன், காலத்தை படிக்க சொன்னேன். 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்கக்கூடியது. இந்த பாயிண்ட்டே நீங்கள் என்ன செய்யணும், நல்லா படித்து வைக்கணும். படித்து வச்சா என்ன செய்யலாம், ஈஸியாக என்ன செய்யலாம், மார்க் அதிகமாக எடுக்கலாம். எனவே நீங்கள் இதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்யுங்க, எல்லோரும் என்ன செய்யுங்க, படிங்க இந்த பாடத்தில். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன், இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல் பாயிண்ட்டு, அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளை எழுதும்போது முதல் எழுத்து பெருசாக இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். எக்ஸாம்பிள் நியூட்டன், அடுத்தது ஹென்றி, வாட், இதெல்லாம் அறிவியலில் முதல் பேர் உள்ளவங்க. இந்த பேர் உள்ளவங்களை என்ன செய்யணும், முதல் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ரெண்டாவது, அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளின் குறியீடுகளை எழுதும்போது பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். ஏ ஹென்றினா எண்ணில் போடணும், என்ன செய்யணும், என் என்பது நியூட்டன்னா என்னன்னு போடணும், ஹென்றினா ஹைச்சின்னு போடணும். அப்படி ஒவ்வொன்றும் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்குது. மூணாவது பாயிண்ட்டு, குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு மீட்டர், எம்முன்னு குறிக்கணும், அல்லட்ட என்ன கிலோகிராம்னு குறிக்கணும். அலகுகளின் குறியீடுகளுக்கு இறுதியிலோ அல்லது இடையிலோ நிறுத்தல் குறிகள் போன்ற எந்த குறியீடுகளும் பயன்படுத்தக்கூடாது. எடுத்துக்காட்டு 50 மீட்டர் என்பதை 50 எம் என்று குறிப்பிடக்கூடாது. அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. எடுத்துக்காட்டு 10 கிலோகிராம் என்பது 10 கிலோகிராம்ஸ் என்று எழுதக்கூடாது, எனது கேஜி தான் போடணும், போட வேண்டிய போகிற. அடுத்தப்ப 6வது பாயிண்ட்டு, வெப்பநிலையை கெல்வின் அலகால் குறிப்பிடும்போது டிகிரி என்று குறி போடக்கூடாது. என்ன செய்யணும், 283 கெல்வின் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அடுத்தபடியாக அலைகளின் குறியீடுகளை வகுக்கும் போது சரிவு கோட்டினை பயன்படுத்தலாம், ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகளை பயன்படுத்தக்கூடாது, ஒரு பகுதியை தான் பயன்படுத்தணும். ரெண்டாவது 8வது பாயிண்ட்டு, எண் மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையில் இடைவெளி விட வேண்டும். எடுத்துக்காட்டு 15 கிலோகிராம் மீட்டர் S-1. அடுத்தப்போ 9வது பாயிண்ட்டு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு ஆம்பியர். அடுத்த 10வது பாயிண்ட்டு, எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண் மதிப்பையும் அறிவியல் முறைப்படியே எழுத வேண்டும். பாரிசித்தி நடத்தையை 13,600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கியூப் என்று அழுத்தத்தை எழுதணும். பார்த்துக்கோ, இந்த பாடத்தில் முக்கியமான கொஸ்டின் இன்றைக்கி நடத்துனதில் காலம் 2 மார்க் கொஸ்டின் கேட்பான், வெப்பநிலை 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டினில் எஸ்ஏஎல் முறைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளையும் மரபுகளையும் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் வீட்டில் உட்காந்து நல்லா படிங்க, படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா தான் என்ன செய்யும் வரும். அப்போ நம்ம ஈஸியாக பரீட்சைக்கு வரும்போது என்ன செய்யலாம், எழுதிடலாம். வீட்டில் வச்சு என்ன செய்யுங்க, நல்லா படித்து எழுதி பாருங்கள். படித்தா இது என்ன செய்யுது, மறக்கவே மறக்காது. அடுத்தப்ப இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் ப்ளீஸ் லிசன். தட் இஸ் a very two mark was very important question, time and temperature, unif and prefix. In this time, rules and conversation for writing SI units and their symbols. That is a very important question for 5 mark question. That is a 10 points. That is very important. The units named after scientifics are not written with a capital initial letter. Example, Newton, Henry, Ampere and Watt. Next, second point, the symbols of the units named after scientists should be written by the initial capital letter. Example, N for Newton, H for Henry, A for Ampere, W for Watt. Third question, small letters are used to symbols of unit not derived from proper noun. Example, meter or kilogram. Question point number 4, no full stop and other function marks used to within the or in the end of the symbols. Point number 5, the symbols of the units are not expressed in the plural form, 10 kilogram or not, or 10 kilograms. When temperature is expressed in Kelvin, the degree sign omitted. Next is uses of the solidus. The recommend for the indicating division of one unit symbol by other unit symbol. Not more than one solid is used to. Example, ms-1. Point number 8, the number of units should be separated by the space. Point number 9, accepted the symbols alone should be used. Point number 10,
The numerical values of physical quantity should be written in the scientific form. Example, mercury. That is a very important question. That is a 5-mark question. In AFL examination, in these questions are compulsory to you are written them. That is a 5-mark questions are very important. In this lesson, in this day, 3 important questions are to give them. One is 2-mark question, time. Then it's temperature. That is mass. That is a very important question for 2 marks. In 5-mark questions, rules and convention for writing SI units and other symbols. That is a very important question for 5 marks. Thank you.